இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் முன்பு பார்த்த மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் சிவனுடைய கோவில்களில் மறைந்திருக்கின்ற இந்த இரகசியங்கள் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது இல்லை. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சிவபெருமான் மனிதனுக்கு சொல்லி வைத்த உண்மைகள்தான் இவை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தால் நீங்கள் சிவனை இன்னும் ஆழமாக உணர்வீர்கள். காசி விஸ்வநாதன் கோயில் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரே விடயம் மரணம். ஆனால் அந்த மரணமே மோட்சமாக மாறுகின்ற இடம் எது தெரியுமா? காசி. காசியில் ஒரு மனிதன் இறக்கின்றான் என்றால் அந்த கடைசி நொடியில் அவன் காதுகளில் ஒரு மந்திரம் ஓதப்படுகின்றது. சாஸ்திரத்தில் சொல்கின்றார்கள். அந்த மந்திரத்தை யார் சொல்கின்றார் தெரியுமா? சிவபெருமான். அதனால்தான் காசியில் மரணம் பிறவியின் முடிவு அப்படி என்று சொல்கின்றார்கள். சிதம்பரம். பல கோவில்களில் சிவனுக்கு சிலை இருக்கின்றது. ஆனால் சிதம்பரம் கோவிலுக்குள் சிலையே இல்லை. அங்கே என்ன இருக்கின்றது தெரியுமா? ஆகாயம். உருவமில்லாத சிவன். உலகமே 5 தத்துவங்களால் உருவானது. நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அந்த 5இல் மிக முக்கியமானது ஆகாய தத்துவம். அதனால்தான் சிவன் அங்கே உருவமில்லாமல் உணர்வாக இருக்கின்றார். திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்று சொன்னாலே பக்தர்களுக்கு ஒரு நடுக்கம் வரும். சிவன் அங்கே சிலையாக இல்லை, ஒளியாக இருக்கின்றார். அக்கினி வடிவில் சிவன் தோன்றிய இடம்தான் திருவண்ணாமலை. அங்கே கிரிவலம் போனால் மனசுக்குள் இருக்கின்ற பயம், கோபம், துக்கம் மெதுவாக கரையும். அதற்கு காரணம் அந்த மலையில் நிறைந்திருக்கின்ற சிவனின் சக்தி. ராமேஸ்வரம். ஒரே கடல், ஆனால் 22 தீர்த்தங்கள். ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு பாவத்தை கழுவுவதாக நம்பிக்கை உண்டு. மனது சுத்தமாக இருந்தால்தான் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். அதனால்தான் சிவன் முதலில் மனதை சுத்தம் பண்ண சொல்கின்றார். அமர்நாத். ஒரு குகை முழுக்க பனி. ஆனால் அந்த இடத்தில் மட்டும் தானாக உருவான சிவலிங்கம். யாரும் உருவாக்கவில்லை, யாரும் தொடவில்லை. இயற்கையாகவே சிவனை வழிபடுகின்ற இடம்தான் அமர்நாத். இதெல்லாம் சாதாரண விஷயமில்லை. சிவன் நமக்கு கோவில்கள் மூலமாக சொல்ல வருகின்ற செய்தி ஒன்றே ஒன்றுதான். உருவத்தை விட உணர்வை நம்பு. பயத்தை விடு, நம்பிக்கையை பிடித்துக்கொள். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை பார்த்திருந்தால் அது சும்மா கோஇன்சிடென்ட் இல்லை. சிவன் உங்களை இப்பொழுது பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். ஓம் நம சிவாய. இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் கேட்க வேண்டுமென்றாலும் பார்க்க வேண்டுமென்றாலும் என் சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய அடிக்கடி போடுவேன். ஸோ நீங்களும் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.